ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் அதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, பெப்பர் சிக்கனுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி உரலில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். உங்களுக்கு இடிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு 2 பச்சை மிளகா நீளமாக வெட்டி போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட இப்போ சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிக்கன் பாதி வெந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டுடுங்க. நல்லா அந்த பவுடர் எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கட்டும். நம்ம போட்ட மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கலரிட்டு மூடி வைங்க. இல்லைன்னா அது மசாலா மட்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி போய் நல்லாயிருக்கும் பார்க்கவே. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.